நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அந்த வீடியோவில் ஒரு அக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கலர் கலராக ட்ரெஸ் போட்டு நல்லா மாடர்னாக நல்ல வசதியானவங்களா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? அவங்க வீடியோ மட்டும்தான் பார்ப்பீங்களா? நாங்கள் ஏழ்மைப்பட்டவங்க ஒரு காமெடிக்கு ஒரு விவசாயம் பண்ணி வீடியோ எடுத்து போட்டோம்னா பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சொன்னாங்க. அது அவங்க என்ன யோசிச்சு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அது 100க்கு 100 உண்மைங்க. இந்த மாதிரி நம்ம வீடுலாம் இந்த வெடிப்பு வெடிப்பாக வீடுலாம் தான் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வீட்டிலேருந்துலாம் எடுத்து போட்டோம்னா பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நல்ல வசதியான நல்ல கிராண்டாக இந்த வசதியாக இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டிலேருந்துலாம் எடுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறாங்க. நானும் இப்போ 2.5 வருஷமாக அந்த யூடியூப்பில் இருக்கேன். நான் அந்த யூடியூப் பார்க்கும்போது ஃபுல்லாக கரெக்டாக நோட் பண்ணுறேன். அந்த வசதியானவங்களுக்கு மட்டும்தான் லைக் விழுகுது, சப்ஸ்கிரைபரும் வராங்க, வியூவர்ஸும் வர்றாங்க. எங்களை மாதிரி முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஒரு காமெடி வீடியோ எடுத்து போட்டாலும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, வியூவர்ஸும் வர மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியலை. அது நம்ம ராசியா என்னன்னு தெரியலைங்க. ஆனாலும் நான் எங்கள் முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே இப்போ 3 வருஷத்துக்கு மேலே ஆக போகுதுங்க. வாட்சவர்ஸும் வரல, சப்ஸ்கிரைபரும் வர மாட்டேங்கிறாங்க, வியூவர்ஸும் வர மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீடியோவில் என்ன குறைன்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச அளவு நாங்கள் காமெடி எடுத்து தான் போட்டுட்ருக்கோம். நான் கண்டென்ட்டு தனியாக ஓன் கண்டென்ட்டு போட முடியாது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் தான் ஒரு காமெடி கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணி போட முடியும். அவர் வேலைக்கு போகிறதுனால அவர் என் கூட கண்டென்ட்டு காமெடி கண்டென்ட் போட முடியலை. அதோடையும் அவர் சொல்லிட்டார், என்னைக்கு மானிட்டேஷன் நம்ம சேனலுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாருங்க. நானும் அதனால் சரி அவரை சேனலுக்குள்ளே காமெடி எப்படியோ கண்டென்ட்டாக எடுத்து போடுவோம், வந்துடுவார், மானிட்டேஷன் கிடச்சிரும் பார்க்குறேங்க. அந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. கடைசி வரையும் நாங்கள் சேனலை டெலீட் பண்ணுற நிலமை தாங்க வரப்போகுது. முயற்சி திருவினையாக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்களும் 3 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிருக்கிறோம். முயற்சி திருவினையாக்க முடியலைங்க. பார்ப்போம். இன்னும் ஒரு 4-5 மாதம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரீச் ஆகலைன்னா எங்கள் வீட்டுக்காரர் டெலீட் பண்ணிடுவோம், நீ வேலைக்கு போ நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பார்ப்போம்.